எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த இறை நம்பிக்கை யூடியூப் சேனலில் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட்டாகவும் சரி, கமெண்ட்ஸ்லேயும் சரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக இந்த வீடியோஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வேல்மாறல் பூஜையை பற்றி நிறைய போட்டிருப்போம். ஸோ அந்த வேல்மாறல் பூஜையில் நான் பலன் அடைஞ்சதும் சரி, நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பூஜை நாட்கள் இவ்வளோ நாள் முடிச்சிருக்கேன், இவ்வளோ நாள் தொடர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா முருகப்பெருமான் எல்லாரையுமே பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். ஏன்னா வேல்மாறலை பற்றி கேட்குறதே ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வேல்மாறலை இப்போ எல்லாருமே பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது கடவுளுடைய அனுக்கிரகம் அவங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்மாறல் பூஜை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் என்கிட்ட வேல் இல்லை, நான் வழிபடலாமா, நான் படிக்கிறேன் அதனால் எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேல் இல்லாமல் நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்பீட்டடாக கேள்வி வந்துகிட்டே இருக்கு. நானும் பதில் கொடுக்குறேன். இருந்தாலும் அந்த கேள்வி திரும்ப திரும்ப வர்றதுனால வேல் இல்லாமலும் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூஜைக்கு உண்டான பொருள் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அந்த பூஜை முழு பலனை தரும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது உண்மையிலே ரொம்பவே தவறானது. கடவுளை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா மனசார ஆத்மார்த்தமாக அவரை மட்டுமே நம்பி நம்ம கும்பிட்டாலே போதும். அவர் நம்ம பூஜையை எளிமையாக ஏற்றுக்குவார். அதாவது நம்ம எதுவுமே இல்லை, நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம பூஜை பண்ணுறது போல் நினச்சிக்கிட்டே நம்ம பாராயணம் பண்ணாலே போதும். அதுவே நமக்கு 100% பலனை கொடுக்கும். ஆனால் நம்ம வெளிப்படையாக அது ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதனால தான் நம்ம வேல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறையாகவே இருக்கு இல்லையா? என்ன கேட்டிங்க அப்படின்னா, வேல் வழிபாடு செய்கிறீங்கனாலே நீங்கள் முருகருடைய மந்திரங்களை நல்லபடியாக பாராயணம் பண்ணாலே போதுங்க. வேல் இருந்து தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும், நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வேல் வச்சு வழிபட்டால் நமக்கு நல்லது இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நான் உண்மையாக சொல்லுவேன். வேல் அப்படிங்கிறது எல்லா கடையிலையும் விற்குங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கம்மி ரேட்டில் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வேல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சில பொருளை தான் நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடணும். சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ கோவில்களில் அதிகமாக கலராக வேல் வச்சு விற்கிறாங்க. அந்த வேல் எல்லாமே பிராஸில் தான் செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அது வெயிட்டாக இருக்குன்றதான நம்ம நினச்சிக்கிறோம். அதை வெளியே கலர் பூசியிருக்காங்க, ஆனால் உள்ளே பிராஸாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வாங்கி பூஜை அறையில் பயன்படுத்தவும் கூடாது. நம்ம பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற சில வேல் இருக்கு இல்லையா? அதாவது பித்தளையினால் செய்யப்பட்ட வேல் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உலோகத்தினால, அதாவது செம்பு வேல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அப்படியும் இல்லைன்னா வெள்ளியில் கடையில் விற்கும், அது நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம வாங்கி வச்சு வழிபடலாம். இந்த மாதிரியான வகைகளில் இந்த 3 வேல் வைத்து நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது. அது பூஜை அறையில் அபிஷேகங்களாகட்டும் பூஜைகளாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த 3 பொருட்களால் வாங்கணும் அப்படின்னா அது உகந்தது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஆர்டிஃபிஷியலாக பார்க்குறதுக்கு கலராக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, காரில் வைக்கிற ஷோ பீஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி அதுக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் கையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போவுமே ஒரு கவசம் போல் அந்த வேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து இல்லை நான் பார்க்கவே ஷோ பீஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் அது பிராஸ் தான் அப்படின்னா கூட நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ என்ன கேட்டால் இந்த மாதிரியான பொருளை தான் நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது எதுவுமே எங்கிட்ட இல்லை, பூஜை பண்ணுறதுக்கு வேல் எதுவுமே இல்லை, முருகருடைய படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம். முருகர்கிட்டையுமே ஒரு ஆயுதம் இருக்கு இல்லையா? அவர் வேல் கையில் வச்சுருப்பார். அந்த வேல் வச்சு கூட நீங்கள் வழிபடலாம்.
இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை, தனியாக தான் வேணும், அப்படி இருந்தால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஒன்றே ஒன்று, நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க, வேல்மாறல் பாராயணம் பண்ண போகிறீங்க, 21 நாள் பண்ண போகிறேன், 48 நாள் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எந்த நாளில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 21 நாள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜைக்காக பயன்படுத்துகிற மனை வச்சுருப்பீங்க. நம்ம வீட்டில் மணக்கட்டை வச்சுருப்போம் இல்லையா, அந்த பூஜை பண்ணுற சுவாமி படங்கள்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி மணக்கட்டை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, நான் வீடியோவில் காட்டுற பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த 4 பக்கமும் நீங்கள் மஞ்சளை வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சிருங்க. 4 பக்கமும் மஞ்சளை வச்சுட்டு நடுவில் மஞ்சளை நல்லா பன்னீரால் குழச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வேல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப எளிமையாக தானே இருக்கும். வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்க. அந்த வேலுடைய நுனி பகுதியில் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நடுவில் நீங்கள் பட்டநாமம் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி கூட நீங்கள் வேல் வைத்து நீங்கள் வழிபடலாம். அதாவது நம்மிடம் வேல் இல்லை, என்னால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இதை வச்சு கும்பிட்டாதான் எனக்கு மனசு திருப்தி அடையும் நினச்சிங்கன்னா இந்த முறையில் கூட நீங்கள் வழிபடலாங்க. தவறு எதுவுமே கிடையாது. அப்படியும் உங்ககிட்ட மணக்கட்டை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, வெள்ளை நிற தாள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் பண்ண மாதிரி அந்த வெள்ளை தாள்லையும் அதே மாதிரி 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு இதே போல் மஞ்சள் குழைத்து நீங்கள் வேல் வரைஞ்சிட்டு கூட பூஜை செய்து நீங்கள் வழிபடலாங்க. ஸோ இந்த முறையில் கூட நீங்கள் வழிபட்டுட்டு பூஜை முடிஞ்ச பிறகு அதை மடித்து அப்படியே முருகர் பெருமான் கிட்ட வச்சுடுங்க. ஸோ இப்படியும் நீங்கள் வழிபடலாம். இது ஒரு ஐடியா தான், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. இல்லையா நீங்கள் கையில் சின்னதாக வேல் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. எப்படியோ இல்லாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். வேலுன்னு எதை கொண்டு நம்ம வழிபட்டாலும் கண்டிப்பாக அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும். பூஜை அறையில் மட்டும்தான் நம்ம பார்த்து வழிபடணும். இதுபோல் வினைகளை தீர்க்கக்கூடிய வேல் வழிபாடு செய்கிறவங்க இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேல் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடைகளில் விற்கும். அப்படி இல்லைன்னா இந்த பித்தளை பாத்திரங்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல கூட விற்கும். இதோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் தான் நான் வாங்கியிருந்தது. ஸோ இந்த மாதிரி வேல் கூட நீங்கள் கையில் வச்சுட்டு 48 நாள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும், ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோவில் உண்டியலில் கூட நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த முறையிலும் கூட நம்ம வேல் வழிபாடு செய்யலாம். ஸோ நிறைய பேருக்கு வேல் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிற கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டாகவே சேனலில் கொடுத்துருக்கேங்க, டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் அந்த வீடியோவே மேக் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருப்பேன். எதனா வேறு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஆடம்பரமான பொருளையும் வச்சு கும்பிட்டாதான் இறைவன் நம்மிடம் வருவார் அப்படின்னு கிடையாது. குடிசையில் இருந்தும் வழிபட்டாலும் இறைவன் நம்மிடம் தேடி வருவார். நம்ம ஆத்மார்த்தமாக மன தூய்மையோடு வழிபட்டாலே போதும், எல்லா பிரச்சனைகளையும் நமக்கு துணையாக நின்று காத்தருள்வார். இந்த வேல் வழிபாடு கண்டிப்பாக வினைகளை தீர்க்கக்கூடியது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. ஸோ இந்த வேல்மாறலை எப்படி பாராயணம் பண்ணுறது, எந்த முறையில் பாராயணம் பண்ணுறது எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் பயன்படும் வகையில் இருக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.